அனைவருக்கும் வணக்கம். வருகின்ற ஜூன் 4 வியாழக்கிழமை அன்று சங்கடகர சதுர்த்தி. இப்ப இங்கு சொல்லக்கூடிய கிழங்கு மஞ்சள் மற்றும் வெற்றிலை ரூ. 1 நாணயம். இந்த 3யும் வைத்து செய்யக்கூடிய பரிகாரமானது வாழ்க்கையில பல மாற்றங்களையும், முன்னேற்றங்களையும் ஏற்படுத்தும். குபேர யோகத்த கொடுக்கும். அது என்ன வழிபாட்டு முறை அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவுல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இப்ப நமக்கு ஒரு மாதத்துல 2 விதமான சதுர்த்தி வரும். அமாவாசைக்கு பிறகு வரக்கூடியது வளர்பிறை சதுர்த்தி என்றும், பௌர்ணமிக்கு பிறகு வரக்கூடியது தேய்பிறை சதுர்த்தி அப்படின்னும் சொல்வதுண்டு. இந்த தேய்பிறை சதுர்த்தி தான் நம்ம மாதம் மாதம் விநாயகருக்காக கொண்டாடக்கூடிய சங்கடகர சதுர்த்தி. அதாவது நம்முடைய வாழ்க்கையில இருக்கின்ற சங்கடங்களை வேரோடு தீர்க்கக்கூடியதும் மற்றும் வேரோடு தீர்க்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள். முதலில் இந்த சங்கடகர சதுர்த்தியை முழுமையாக உச்சரிக்கணும். சங்கடங்களை அறுக்கக்கூடிய சதுர்த்தி அப்படிங்கிறதுனால சங்கடகர சதுர்த்தின்னு உச்சரிக்கணும். வெறும் சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு நம்ம உச்சரிச்சோம்னா நமக்கு சங்கடங்கள் தான் வரும். சங்கடங்கள் தீராது. அப்படிப்பட்ட விநாயகருக்குரிய இந்த ஒரு சங்கடகர சதுர்த்தியில நம்ம பண்ணக்கூடிய பரிகாரங்களும் வழிபாட்டு முறையும் நமக்கு அதிகப்படியான மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் ஏற்படுத்தும். முழுமுதற் கடவுளாக இருக்கக்கூடிய விநாயகருக்கு நம்ம சங்கடகர சதுர்த்தி அன்று விரதம் இருந்து வழிபாடு செய்யும் போது எந்த விதமான சங்கடங்களும் தீரும் அப்படிங்கிறது மிகப்பெரிய நம்பிக்கை. அதிலும் பராபவ வருடம் பிறந்து வரக்கூடிய வைகாசி மாதத்துல நம்ம வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி, அதிலும் சங்கடகர சதுர்த்தி எந்த கிழமையில வருகின்றதோ அதை பொறுத்து அதன் பலன்கள் மாறுபடும். அதற்கு இந்த மாத ஜூன் 4ஆம் தேதி வியாழக்கிழமை வைகாசி மாதத்துல நமக்கு சங்கடகர சதுர்த்தி வியாழக்கிழமையில வந்திருக்கின்றது. வியாழக்கிழமையில பொதுவா குரு பகவானுக்கு உகந்த நாள்னு சொல்லப்படுது. அதே போன்று குபேரருக்கு உகந்த நாள் தான். குபேர யோகத்தையும் குரு பார்க்க கோடி நன்மையையும் நமக்கு ஏற்படுத்தக்கூடிய இந்த வியாழக்கிழமையில விநாயக பெருமானை சங்கடகர சதுர்த்தி தினத்துல நம்ம வணங்கும் போது எந்த ஒரு விதமான கஷ்டங்களும் தீருவது மட்டும் இல்லாம கடன் பிரச்சனையும் தீரும். பொருளாதாரத்துல முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். தீர்க்கவே முடியாத பிரச்சனை எதுவா இருந்தாலும் அதுக்கு தீர்வு கிடைக்க ஆரம்பிக்கும். அப்படிப்பட்ட சங்கடகர சதுர்த்திக்கான அந்த தேய்பிறை சதுர்த்தி திதி நமக்கு புதன்கிழமை இரவு 8:24 ஆரம்பிச்சு மறுநாள் வியாழக்கிழமை ஜூன் 4ஆம் தேதி இரவு 9:46 வரைக்கும் இருக்கின்றது. அதாவது சூரிய உதத்தை நம்ம கணக்கு பண்ணி தான் வியாழக்கிழமையில சதுர்த்தி திதியா எடுத்துக்குவோம். அதனால வியாழக்கிழமை முழுவதும் நம்ம சதுர்த்தி திதி தான். வியாழக்கிழமையில ராகுகாலானது மதியம் ஒரு 1:30 இருந்து 3 மணி வரைக்கும் இருக்குது. யமகண்டமானது காலையில 6 மணில இருந்து 7:30 மணி வரைக்கும் இருக்கின்றது. அதனால விநாயகரை வழிபடுவதற்கான ஒரு சரியான நேரம் எதுனா மாலை 5 மணில இருந்து 6:30 மணிக்கு வரை இருக்கின்ற அந்த 1.5 மணி நேரம் சதுர்த்தி வேலையா எடுத்துக்கிட்டு நாம இந்த நேரத்துல எல்லார் ஊர்கள்ல பாத்தீங்கன்னா விநாயகர் கோவில்ல விநாயகருக்கு அபிஷேகங்கள் நடக்கும், ஆராதனை நடக்கும். அதுல போய் நம்ம பங்கேற்றுக்கலாம். முடிஞ்சா அந்த அபிஷேகத்திற்கு பால், பழம், பன்னீர், அலங்காரத்துக்கு தேவையான சந்தனம், வாசனை மலர்கள், பூ, மாலை இது மாதிரி எல்லாத்தையும் நீங்க உங்க கையால வாங்கி கொடுக்கறது கூடுதல் விசேஷனே சொல்லலாம். இந்த மாதிரியான பொருட்களை வாங்கி கொடுப்பதோடு மட்டுமின்றி வீட்டுல நம்ம பூஜை பண்ணிட்டு குடும்பத்தோட விநாயகர் கோவிலுக்கு போயிட்டு தரிசனம் பண்ணணும். மேலும் விநாயகரை ஒரு 8 முறை வலம் வரணும். இந்த 8 முறை வலம் முடிஞ்சா ஒரே ஒரு சிதறு தேங்காய் மட்டும் நம்ம போட்டுட்டு வரணும் எடுத்துட்டு போயிட்டு. அந்த அது எந்த ஒரு கோரிக்கையா இருந்தாலும் பரவாயில்ல. அதுல ஏதாவது ஒரு கோரிக்கை நியாயமான கோரிக்கையா இருக்கணும். அது உங்களுக்கு அந்த சதுர்த்தி வேளையில நீங்க விநாயகர் பெருமானை வணங்கிட்டு கோவில்ல வலம் நீங்க இந்த சிதறு தேங்காய் உடைக்கும் போது கூடிய விரைவில் அந்த காரியம் உடனே நடக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை. இதனால இந்த சதுர்த்தியில முயற்சி செய்து பாருங்க, கண்டிப்பா முன்னேற்றம் கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு பரிகாரம் தான் இந்த வெற்றிலையும் மஞ்சள் கிழங்கும் மற்றும் ரூ. 1 நாணயம். வெற்றிலை எதற்காகனா நாம அதாவது வெற்றிலை அப்படிங்கிறது ஒரு அற்புதமான வசிய பொருள். அதாவது குலதெய்வத்தை, பொன்பொருளை, ஆடம்பரமான வாழ்க்கையை இதை எல்லாத்தையும் நம் பக்கம் வசியம் பண்ணக்கூடியதும்
நம்ம பக்கம் ஈர்க்கக்கூடியதும் வசியத்தில் தான் வந்துட்டு சேரும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு வசிய பொருளாகத்தான் நாம இந்த வெற்றிலைய வந்துட்டு பயன்படுத்தலாம். அதனால் அதன் பெயர் தான் வந்துட்டு வெற்றிலைன்னு சொல்லுவோம். அதாவது வெற்றிகளை வாரி வழங்கக்கூடிய இலை தான் வெற்றிலை. அதனால் ஒரே ஒரு வெற்றிலை மட்டும் வந்து எடுத்துக்கோங்க. அத நல்லா கழுவி எடுத்துட்டு, அடுத்ததா ஒரே ஒரு சில்லறை நாணயம். அது ரூ. 1 நாணயமாக இருந்தா இன்னுமே வந்துட்டு கூடுதல் விசேஷம். அது கூட ஒரே ஒரு குண்டு மஞ்சள் எடுத்துக்கணும். இந்த குண்டு மஞ்சள் வந்து ஒரு அற்புதமான மங்களகரமான பொருள்னே சொல்லலாம். எதுவா இருந்தாலும் அது குரு கடாட்சம்ல வந்து இருக்கும். வியாழக்கிழமை குரு பகவானுக்கு உகந்த நாள். அதுவும் குரு பகவானுக்கு உகந்த நிறம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சள் நிறம் தான். இப்ப நவகிரக கோவில்களுக்கு நீங்க போனீங்கன்னா, அங்க குரு பகவானுக்கு மஞ்சள் நிற துணி தான் வந்துட்டு அணிவிச்சிருப்பாங்க. ஏன்னா, குருவுக்கு உகந்த நிறம் மஞ்சள் நிறம் தான். அதனால தான் இந்த குண்டு மஞ்சள்களிலும் குரு பகவானின் கடாட்சம் வந்து இருக்கின்றது. அது மட்டும் இல்லைங்க, ஜூன் 2ஆம் தேதி தான் குரு பெயர்ச்சி நடந்திருக்கின்றது. அப்படிப்பட்ட குரு பெயர்ச்சி முடிஞ்சு வரக்கூடிய வியாழக்கிழமையில நமக்கு வரக்கூடியது தான் இந்த சங்கடகரா சதுர்த்தி. அன்று நீங்க விநாயகரை வணங்கும்போது, இந்த மாதிரியான பரிகாரத்தை செய்யும்போது, மறைமுகமாக நமக்கு குரு பகவானோட ஆதிக்கம் குரு பெயர்ச்சிக்கு பிறகு நமக்கு வந்துட்டு கிடைக்க ஆரம்பிக்கும். அதாவது ஏதாவது மாற்றம் ஏற்பட்டு பல மடங்கு வந்துட்டு நமக்கு பெருக ஆரம்பிக்கும். ஒருவேளை குரு பெயர்ச்சியால ஒரு சில விஷயங்களில் வந்து தடங்கல்கள் வந்து ஏற்பட்டு இருந்தாலும், அந்த பாதிப்பு நமக்கு ஓங்கி விடாமல் அது வந்துட்டு தாங்கி விடும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பரிகாரம் தான் வியாழக்கிழமையில வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு சங்கடகரா சதுர்த்தி. இந்த ஒரு பரிகாரத்த நீங்க உங்க வீட்டு பூஜை அறையில மாலை ஒரு 5 மணிக்கு மேல வந்துட்டு செய்யலாம். அதாவது ஒரு சிறிய தட்டு எடுத்துட்டு, அத கழுவிட்டு, ஒரு வெற்றிலை எடுத்து அதன் நுனி பகுதியில மஞ்சள் குங்குமம் வைத்து, முடிந்தால் மஞ்சள்ல வந்து பிள்ளையார் சுழி போட்டு வச்சுட்டு, அதன் நடுப்பகுதியில ஒரே ஒரு ரூபாய் நாணயத்த வச்சுட்டு, அதற்கு மேல ஒரு குண்டு மஞ்சள் எடுத்து வச்சுக்கணும். இப்ப அந்த குண்டு மஞ்சள தான் வந்து விநாயகரா நாம வந்துட்டு போற்றி, அதுவும் குரு பகவானுக்கு பிடிச்ச அந்த மஞ்சள் வைக்கும்போது, அதற்கான மகிமை வந்துட்டு இன்னுமே பல மடங்கு வந்து நமக்கு பெருகும். இப்ப அந்த நாணயம் மேல ஒரு குண்டு மஞ்சள் வைத்து, அந்த மஞ்சளை விநாயகரா பாவித்து, கூடவே குரு பகவானா வந்துட்டு நம்ம வணங்கும்போது, இந்த ஒட்டுமொத்த அமைப்பையும் நீங்க வெற்றிலை மேல வைத்து பண்ணும்போது, அதிலும் அந்த எந்த தெய்வத்த வந்துட்டு நினைச்சு இந்த பரிகாரத்த பண்றீங்களோ, அந்த கடவுள் சீக்கிரமா அந்த வெற்றிலையில வந்துட்டு வைத்திருக்கக்கூடிய அந்த குண்டு மஞ்சள்ல வந்து அமர்ந்து நமக்கான வழிய வந்துட்டு ஏற்படுத்தி தருவாரு. இதுதான் இந்த பரிகாரத்தின் ஒரு முக்கியமான நோக்கம்னே சொல்லலாம். இந்த பரிகாரத்த மாலை நேரத்துல விநாயகர் பெருமான் படத்துக்கு முன்னாடி வச்சு பண்ணலாம். நல்ல மனசார விநாயகர் பெருமான பிரார்த்தனை பண்ணிக்கணும். அடுத்ததா குரு பகவானையும் மனசார பிரார்த்தனை பண்ணிக்கணும். குரு பார்க்க கோடி நன்மை ஏற்படணும். அதாவது எங்க குடும்பத்துக்கு மேல வந்துட்டு குரு பார்வை விழணும். பரம ஏழையாக இருக்கக்கூடிய நாங்கள் ஏழ்மைத்தனத்திலிருந்து விடுபடணும் என்று கோரிக்கை வச்சு மனசார வேண்டலாம். குறைந்தது ஒரு 1/2 மணி நேரம் நீங்க அப்படியே அந்த அமைப்பு வந்துட்டு இருக்கட்டும் பூஜை அறையில. அந்த ரூ. 1 நாணயம் மற்றும் மஞ்சள மட்டும் நீங்க எடுத்துட்டு, ஒரு துணியில வந்துட்டு மஞ்சள் கலந்தோ, இல்ல வந்துட்டு ஒரு மஞ்சள் நிற துணியிலோ வந்து எடுத்துட்டு, அதுல இந்த பொருள வச்சு மூட்டையா கட்டி நீங்க பீரோல வந்து வச்சுக்கலாம். இந்த வெத்திலை மட்டும் வந்து எடுத்து நீங்க பத்திரப்படுத்தணும்னு அவசியம் இல்லங்க. கால்படாத இடத்துல எங்கேயாவது வந்துட்டு போட்டுடுங்க. இல்லைன்னா நீர்நிலையில வந்துட்டு எங்கேயாவது போட்டுடுங்க. நம்பிக்கையோட இந்த பரிகாரத்த வந்துட்டு பண்ணுங்க. என்றுமே நல்லது மட்டுமே வந்து நடக்கும். மீண்டும் வேறொரு பதிவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.